மா நஹைதுக்கும் அன்ஹு, எதை விட்டும் நான் உங்களை தடுக்கின்றேனோ. நல்ல அந்த வித்தியாசத்தை புரியுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பஜ்தனிபூஹு, அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகிக் கொள்ளணும். இல்ல நான் முடிஞ்ச அளவு விலகிட்டு வர்றேன்னு பேச்சு அதுக்கு வரக்கூடாது. ஒரு ஆள் வட்டி வாங்குறான்னு வைங்களேன், வட்டி வாங்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் வட்டி இந்த மார்க்கத்துல கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றேன்னு அந்த பேச்சு இருக்க கூடாது. நான் தடை செய்த விஷயத்தில் நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் நாம முற்றிலும் தவறணும்? அப்படி முற்றிலும் தவற நாம கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம்னு வைங்க, நாம அந்த ஹராமான காரியத்துல தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீமையிலிருந்து விடுபட்டாலும் நாம் அதை ஒட்டுமொத்தமாக விடுபடும் வரை நாம் அந்த ஹராமான காரியத்துல இருக்கிறோம். அப்ப நம்மள்ட்ட அந்த ஹராமான விஷயம் வந்துட கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன புரிய வைக்கிறாங்க, எதை நான் உங்களுக்கு தடுத்து விட்டேனோ அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் டோட்டலா விலகிக் கொள்ளுங்கள். வமா அமர்துக்கும் பிஹி, எதை நான் உங்களுக்கு ஏவி இருக்கிறேனோ ஃபஃஅலு மின்ஹு மஸ்ததஅதும், அதுல நீங்க இயன்ற அளவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே பகல் பொழுதில் அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றவர்களாகவும், இரவு நேரத்திலே வணக்க வழிபாடுகள், இறைவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுதல் போன்ற நன்மையான காரியங்களிலே நாம் நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அதிகம் கூலியை வழங்குவானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து, அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மார்க்கம் என்கிற தகவலையும், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக பார்க்காமல் மனிதர்களுக்கு ஒட்டுமொத்த கொள்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக பார்க்கிறார்கள் என்கிற தகவலையும், இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தினுடைய அனைத்து செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுல சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல முதல் அடிப்படையாக இறைவனுடைய மார்க்கத்தை அதிகம் அறிவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் என்பதை நேற்றைய தினம் கண்டோம். அதிலேயே கடைசியாக நாம இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்து படித்தாலும் சரி, அல்லது அடுத்தவருடைய நாவின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டாலும் சரி, அதுல நமக்கு சந்தேகங்கள் எழும் பட்சத்துல அது போன்ற விஷயங்கள்ல கண்டும் காணாமல் அப்படியே கடந்து போய் விடக்கூடாது. நமக்கு சந்தேகம் வரக்கூடிய விஷயங்களை யாரிடத்திலே இது குறித்து கேட்டால் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்குமோ அவர்களிடத்தில் அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும். இதை இறைவன் நமக்கு ஒரு பாடமாக நடத்துகிறான் என்கிற ஒரு அடிப்படையையும் பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லுகிறான். அதே போல ஹதீஸ்கள்ல எடுத்து பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், இந்த இஸ்லாத்தை எடுத்து பார்க்கக்கூடியவர்கள், அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், அதனுடைய கருத்துக்களை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வே சில கேள்விகளை எழுப்பி, அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன செய்வான், சில கேள்விகளை எழுப்பி இது போன்ற ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் என்ன தெரியுமா என்ற அந்த பதிலையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லுவான். இப்படி ஒரு விஷயம் கேள்வி எழுப்பி நமக்கு சொல்லப்படுதுன்னு வைங்க, அது நம்முடைய உள்ளத்துல ஆணித்தரமாக பதிந்து விடும். பள்ளிக்கூடத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது எப்படி பாடம் நடத்துவாங்க, ஒரு சப்ஜெக்ட் நமக்கு நடத்துறாங்கன்னு சொன்னா வெறுமனே புக்குல உள்ள அந்த கண்டென்ட்டை மாத்திரம் நடத்திட்டு போயிட மாட்டாங்க. ஒன்னும் மாணவர்கள் ஏதாவது கேள்வி கேட்கிறாங்களா ஆசிரியர்கள் பார்ப்பாங்க. அப்படி மாணவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு வைங்க, ஆசிரியர்கள் அதுக்குன்னு தனிய கேள்வியை உருவாக்க தேவையில்லை. மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி மாணவர்களுடைய அறிவை வளர்த்து விடுவார்கள். ஒருவேளை மாணவர்கள் கேள்வி கேட்காட்ட ஆசிரியரை என்ன செய்வாரு, பாடம் நடத்தும் போது ஒரு கேள்வியை உருவாக்கி இப்படி இதுக்கு என்ன பதில் தெரியுமா, யாராவது ஒரு பதில சொல்லுங்களேன் என்று இப்படி ஆசிரியரை கேள்வி கேட்கிற பொழுது மாணவர்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, உடனே அங்க பதில் கிடைச்சிடும். ஒருவேளை கிளாஸ்ல யாருக்குமே பதில் தெரியாட்டணும், அடுத்த ஆசிரியர் அதற்குரிய பதில சொல்லுவாரு,
அது அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய உள்ளத்துல ஆணித்தரமா பதிஞ்சிரும். பசுமரத்தாணி போல பதியுதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சில விஷயங்கள் கேள்விகளாக கேட்டு அதற்குரிய பதில்கள் சொல்லப்படுகிற பொழுது அது நம்முடைய உள்ளத்துல ஆணித்தரமாக பதியும். இல்ல, இதே நடைமுறையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கடைபிடிக்கிறான். நீங்கள் குர்ஆன்ல 3வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஆலு இம்ரானை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல அல்லாஹ் தஆலா 14, 15 அந்த 2 வசனங்கள்ல நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு அழகான அறிவுரையை அல்லாஹ் சொல்லுகிறான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனுடைய கருத்து என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களாக இருக்கட்டும், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், அவர்களுக்கு உலகத்தில் சில விஷயங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்களுக்கு பெண்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள், பெண்களுக்கு ஆண்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள். தங்கம் வெள்ளி நிறைய சேகரிக்கணும் என்கிற அந்த ஆசை அது ஆண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நிறைய கால்நடைகளை நம்ம வாங்கணும், நிறைய இடங்களை நம்ம வாங்கணும் என்பன போன்ற இந்த உலகத்துல தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்ல, இதெல்லாம் மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا இவைகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப வசதிகள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப் ஆனா இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது, அல்லாஹ்ட்ட இருக்கிறது மிக பெரியது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மக்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறார். குல், நபியே நீங்கள் கேள்வி கேளுங்கள். அவ் நபிஉக்கும் பி கைரின் மின் ஸாலிகும் இதைவிட சிறந்தது உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க காசை பெருசா நினைக்கிறீங்கல்ல, தங்க வெள்ளியை சேகரிக்கிறத பெருசா நினைக்கிறீங்கல்ல, தனக்குன்னு நிறைய இடம் வாங்கணும் பெருசா நினைக்கிறீங்கல்ல, உலகத்துல பெரிய ஜாம்பவானாக நம்ம மாறணும் அது நீங்க நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் அற்பமானதுதான். இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபியே நீங்கள் அவர்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். லில்லதீன இத்தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ் தஆலா இறையச்சவாதிகளுக்காக மறுமை நாளில் தயார்படுத்தியிருக்கிறானே அந்த சொர்க்கம் தான் இதைவிட சிறந்தது. மேல உள்ள வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த உலக மோகம் தான் பெருசு அந்த உலகத்துல இருக்கும். ஆனா இதை விட சிறந்தது எது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த உலகம் எல்லாம் அற்பமானது, இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் அற்பமானது, யார் இறைவனை பயந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை கழித்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் மறுமையில கொடுக்கிறானே அந்த சொர்க்கம் தான் இவைகள் எல்லாத்தையும் விட மிக பெரியது என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில அந்த சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய சில இன்பங்களை குறிப்பிடுகிறான். அப்ப இதுல அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஒரு மெசேஜ் அல்லாஹ்வே நமக்கு பதிய வைக்கும் பொழுது இறைவனே ஒரு கேள்வியை உருவாக்கி அதற்குரிய பதிலை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதியும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். இதே பாணிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 203வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நீங்கள் நுழையவே மாட்டீர்கள். ஒரு ஆள் மறுமையில சொர்க்கம் போகணும்னா எப்ப ஒரு ஆள் சொர்க்கம் போக முடியும்? நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால்தான் உங்களுக்கு மறுமையில சொர்க்கம் இருக்குது. திரும்ப அடுத்து சொல்லுகிறார்கள் வலா துமினு ஹத்தா தஹாபு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உங்களுக்கு எப்ப வரும்? நீங்க அடுத்தவங்களை நேசிச்சாதான். இந்த உலகத்துல இருக்கிறப்ப நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்கிற ஒரு நிலை இல்லாம நீங்கள் அடுத்தவர்களை நேசித்தால் தான் உங்களுக்கு இறை நம்பிக்கை வரும். நீங்கள் அடுத்தவர்களை நேசிக்காவிட்டால் உங்களுக்கு இறை நம்பிக்கை வராது. அந்த இறை நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா, அப்படிப்பட்ட நபர்கள் மறுமையில சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவலா சொல்லாம ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா? இதா ஃபஅல்துமூஹு அந்த விஷயத்தை மாத்திரம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா தஹாபபத்தும் பைனக்கும் அது உங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திரும், உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பை ஏற்படுத்திரும்.
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பதிலையும் சொல்லுகிறார்கள். அஃசு ஸலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே அந்த இணக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுகிறது? அல்லாஹ்வாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கட்டும், இந்த இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளை, இஸ்லாத்தினுடைய போதனைகளை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு எதையும் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் கொண்ட வழக்கத்தை எடுத்து பார்த்தாலும் கேள்வி பதிலே ஒரு வழக்கமாக அல்லாஹ் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்ட நடைமுறை எடுத்துக்கொண்டாலும் அந்த கேள்வி பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமாக எண்ணி இதன் மூலம் மார்க்க சட்டங்களை நிறைய வழங்கிக்கிடலாம் என்கிற அளவிற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா இதுல நம்ம கூடுதல் கவனம் எடுக்கிறோமா? இன்னும் நம்மள எந்த அளவுக்கு சில சகோதரர்கள் இருப்பாங்கன்னா, திடீர்னு போன் வரும், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். என்ன விஷயம் பாய்? பாய் என்கிட்ட ஒரு ஆளு பிறை சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. சர்வதேச பிறையை நம்ம எடுத்துக்கிடணுமா, தத்தமது பகுதியில பிறையை எடுத்துக்கிடணுமா, அல்லது இன்னைக்கு ஹிஜ்ரி கமிட்டி, ஹிஜ்ரா கமிட்டி இருக்கிறாங்களா இல்லையா? பிறையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, எல்லாத்தையுமே கணிப்பின் அடிப்படையிலே நம்ம நாட்களை மாதங்களை முடிவு பண்ணலாம் என்கிற ஒரு கொள்கை இருக்குதா இல்லையா? இது சம்பந்தமா ஒரு கேள்வி என்னிடத்துல கேட்கிறாங்க, நீங்க அதுக்குரிய பதில சொல்லுங்க இப்படின்னு கேட்டா கூட தப்பு இல்லை. என்ன செய்வாருன்னா, அந்த ஆளும் பக்கத்திலே நிக்கிறாரு, கொஞ்சம் அவருக்கு நீங்க பதில சொல்லிருங்க. அந்த சந்தர்ப்பத்துல கூட இவர் எதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாரு? சரி, தனக்கு தெரியா ஒரு விஷயத்தை வந்து கேட்கிறாரு, நமக்கு அதுக்குள்ள ஆன்சர் தெரியல, சர்வதேச பிறை கூடாதுன்னு சொன்னா ஏன் கூடாது நம்மளால விளக்க முடியல, கணிப்பின் அடிப்படையில் நாம பிற பார்த்து நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஏன் நம்மளால செய்ய முடியல, தத்தமது பகுதியில பிறையை பார்த்து தான் நம்ம மாதத்தை முடிவு செய்யணும், நாட்களை முடிவு செய்யணும், நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் அமைச்சுக்கிடணும் என்கிற இந்த சரியான நிலைப்பாடு தெரியுது. இருந்தாலும் மாற்று கருத்துல உள்ள ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு விளக்க முடியலன்னா என்ன பண்ணலாம்? நாம போன் அடிச்சு அதுக்குரிய விளக்க எப்படி விளக்கலாம், அதுக்குரிய விளக்கத்தை ஏன்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாம அதை பக்கத்துக்கு விளக்கிடலாம். ஆனா அதுல கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பா இப்படி பக்கத்துல அந்த கொள்கையில உள்ள ஆள் இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு பதில சொல்லுங்க. அப்ப அதுல கூட நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லாம போய் இருக்கிறோம்ல. இன்னும் சில ஆட்களை சந்திப்போம், ஏதாவது அங்க நண்பர்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்துல சண்டை நடந்திருக்கும். ஒரு ஆள் உன்னை கூடும்னு சொல்லியிருப்பாரு, இன்னொரு ஆள் உன்னை கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில திடீர்னு போன் வரும், பா இப்படி ஒரு ஆள் இன்னொரு ஆட்களுக்கு அநியாயம் பண்ணா, அந்த அநியாயம் பண்றது சம்பந்தமா மார்க்க என்ன சொல்லுது, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்பாரு. என்ன செய்வோம்? ஒன்னு 10 நிமிஷம் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்க இப்படி மார்க்கத்தில் அநியாயம் பண்றது கூடாது என்று முழுக்க விளக்கி இருப்போம். எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு கடைசியில பா இதை நீங்க அவருக்கும் நீங்க விளக்கி சொல்லுங்க. அப்ப அந்த 10 நிமிஷம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, உங்களுக்கு விளக்குறோம், கேட்ட விஷயத்தை கூட ஒழுங்காக உள்வாங்கி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியலன்னா அப்ப நாம இது போன்ற விஷயங்கள் எவ்வளவு கவனம் இல்லாம இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு பல மார்க்க சட்டங்கள் நம்மளால அடுத்தவங்களுக்கு உறுதியாக எடுத்து சொல்ல முடியறது இல்லை. இன்னைக்கு தாவா களத்துல பல நபர்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம தாவா பண்ண அடுத்தவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போய் அவங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் தெரியாம நம்ம அங்க போய் முழிச்சா சரி வருமா? அதனால நம்ம தாவா பண்ண போக வேண்டாம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு இந்த தாவா பணியும் பின்னடைவில் போவதற்கு நாம அந்த மார்க்க சந்தேகங்களை கேட்பதில் கூட நாம எதுக்காக அந்த சந்தேகத்தை கேட்கிறோம்? அது ஆணித்தரமா நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கணுமே என்கிற அந்த மனோநிலை இன்றைக்கு இருப்பது கிடையாது. அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவோ பெரிய மார்க்க மேதையாக திகழ்ந்தவர்கள். என்ன கேள்வி அவங்களிடத்துல யார் வந்து கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை அடுக்கி இப்படி பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடியவர்கள். ஒரு முறை ஒரு ஆள் வந்து கேட்பாரு, முகமது நபி அல்லாஹ்வை பார்த்திருக்கிறத மக்கள் சொல்றாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுவாங்க, யாரேனும் ஒருவர் முகமது நபி அல்லாஹ்வை பார்த்ததா சொன்னா அவங்க பொய் சொல்றாங்க என்று சொல்லிவிட்டு ஒண்ணுக்கு குர்ஆன்ல 2 வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. லா துதுரிகுல் அப்சார் வஹுவ யுதுரிகுல் அப்சார், இந்த மனிதனுடைய பார்வைகளும் அல்லாஹ்வை அடையாது, அல்லாஹ்தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு சொன்னா எப்படி முகமது நபி அல்லாஹ்வை பார்த்திருக்க முடியும் என்று இது போன்ற எந்த கேள்விகள் கேட்கப்பட்டாலும்
குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை சொல்லி பதிலளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாமேதையாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்களே, எப்படி அவங்களால மாற முடிந்தது? அவங்களும் இந்த இஸ்லாமிய கொள்கையை தான் ஏற்றிருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு எந்த குர்ஆனை படிக்கின்றோமோ அந்த குர்ஆனை தான் அவர்களும் படிக்கிறார்கள். நாம் இன்னைக்கு எந்த குர்ஆனுடைய விளக்கத்தை படிக்கின்றோமோ அந்த குர்ஆனுடைய நபிமொழியை தான் அவர்களும் படித்தார்கள். ஆனா அவங்களால அந்த மார்க்கத்திற்கு பதில் அளிக்கிற பொழுது மிக ஆணித்தரமாக பதில் அளிக்க முடிகிறது. எதனால ஆதாரபூர்வமா சொல்ல முடியுது, நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியலையே, என்ன காரணம் என்று எடுத்து பார்க்கிற பொழுது சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட 103வது செய்தி இதற்கு ஒரு சிறந்த ஒரு பதிலாக இருக்கிறது. இதுல நீங்க பார்க்கலாம், இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடியவர், அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்? கானத் லா தஸ்மஉ ஷைஅன் லா தஅரிஃபுஹு இல்லா ராஜஅத் ஃபீஹி ஹத்தா தஅரிஃபஹு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய செய்திகளை கேட்பாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மார்க்க தகவல் இருக்குது இல்ல, அந்த மார்க்க தகவலை எல்லாம் கேட்பாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி ஆரம்பத்துல சொன்ன உடனே புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்களா? மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் தூதரிடத்துல அதன் ஹத்தா தஅரிஃபஹு அந்த செய்தியினுடைய விளக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட மாறி மாறி கேள்வி கேட்டு, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இது எப்படி, அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு இது எப்படி என்று அதனுடைய முழுமையான விளக்கம் கிடைக்கும் வரை மீண்டும் மீண்டும் என்ன செய்வாங்களா? அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேள்வியை கேட்டு இதுல நமக்கு ஒரு உறுதிப்பாடு வரணும், இறைவன் சொன்ன சட்டத்துல ஒரு முழுமையான தெளிவு வரணும் என்கிற இந்த தன்மையை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்களாம். அதற்கு அந்த நபிமொழியிலேயே ஒரு ஆதாரத்தை நீங்களும் பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஹூஷிப உஸிப, யார் மறுமை நாள்ல அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுகிறாரோ உஸிப நிச்சயம் அவர் அல்லாஹ்வால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த தகவல் கேட்ட உடனே இன்னைக்கு நமக்கு இந்த தகவல் சொன்னா உடனே என்ன செய்வோம்? சரி, அப்ப யாருக்காவது அல்லாஹ் தஆலா மறுமையில விசாரிச்சிட்டாம்னா அவங்கள அல்லாஹ் தண்டிச்சிருவான் போல என்று இது ஒரு புது தகவலாக எடுத்து அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு தகவலாக இருந்தாலும் அதிலே அவர்களுக்கு சில நியாயமான கேள்விகள் எழுகிறது. சொன்னது யாரு? நீங்களோ நானோ அல்லது வேற யாரோ இல்ல, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து தான் அந்த செய்தியை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அந்த செய்தி அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள். மன் ஹூசிப உஸிப, யார் மறுமையில் விசாரிக்கப்படுகிறாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் திருப்பி அதனுடைய ஒரு விளக்கம் கிடைப்பதற்காக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவலைஸ யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலையா, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, மறுமை நாள்ல அந்த ஏட்டை பெறக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். சில ஆட்களுக்கு அல்லாஹ் வலது கரத்துல ஏட்ட கொடுப்பான், சில ஆட்களுக்கு அல்லாஹ் இடது கரத்துல ஏட்ட கொடுப்பான், சில ஆட்களுக்கு அல்லாஹ் முதுகுக்கு பின்னாடி ஏட்ட கொடுப்பான். அதுல ஒரு ஆள் வலது கரத்துல ஏட்ட வாங்குறாருன்னு வைங்க, அவரை வெற்றியாளராக இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இடது கரத்துல ஏட்ட வாங்குறாங்கன்னு வைங்க, அவங்க மறுமையில நஷ்டம் அடைஞ்சவங்க. முதுகுக்கு பின்னாடி ஒரு ஆளுக்கு ஏடு வழங்கப்படுதுன்னு வைங்க, அவங்களும் நஷ்டம் அடைஞ்சவங்க என்கிற ஒரு 3 தகவலை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அதுல அந்த வலது கரத்துல ஏட்டை வாங்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, யார் அவருடைய செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்படுதோ அவர் லேசாக விசாரிக்கப்படுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் ஒரு ஆளை விசாரிச்சுட்டாலேயே உஸிப நிச்சயம் அவர் அல்லாஹ்விடத்துல தண்டனைக்கு உள்ளாவார்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றப்ப வலது கரத்துல அல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஏட்ட கொடுத்தா அவங்களுக்கு விசாரணை இருக்கும், அந்த விசாரணை லேசா இருக்கும் அல்லாஹ் சொல்றானே. அப்ப விசாரிச்சாலே தண்டனை என்று சொன்னால் வலது கரத்தில் ஏட்டை பெறக்கூடியவருக்கு தண்டனை இருக்குதா? அவர் மறுமையினால அவர் கஷ்டப்பட வேண்டி இருக்குமா? ஏன்னா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லி காட்டுறான்,
அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனி, யாருக்கு அவருடைய பதிவு புத்தகம் வலது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ ஃபயகூலு ஹாஉம் க்ரவு கிதாபியா, சூரா ஹாக்காவுல வரக்கூடிய வசனங்கள். வலது கரத்துல புக்க வாங்கிட்டாலே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரா, தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஹாஉம் க்ரவு கிதாபியா, வாங்க இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், நான் இறைவனுடைய விசாரணையை ரொம்ப லேசாக சந்திச்சிருவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்வார், அந்த வலதுகரத்தில் ஏற்ற வாங்குறவர் எந்த கவலையும் இல்லாம இருப்பார், நல்லா சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்த உடனே அதற்குரிய சந்தேகத்தை அவங்க விளக்கம் பெறுகிற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குரிய பதிலை சொல்லி விடுகிறார்கள். இன்னமா தாலிக்கல் அருள், நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல லேசா விசாரிப்பான்னு சொன்னானே இல்லையா, அது என்ன அர்த்தத்துல, அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இருக்கும். அல்லாஹு தஆலா நல்லவங்களை கூப்பிட்டு, வலது கரத்துல ஏட்ட வாங்கினவங்களை கூப்பிட்டு என்ன தொழுதீங்களா, நோன்பு வச்சீங்களா என்றது உண்மையிலே அடுத்த நபர்கள் அல்லாஹ் விசாரிப்பானே அந்த மாதிரியான விசாரணையாக இருக்காது, ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு விசாரணையாக இருக்கும். ஃபார்மாலிட்டிக்கு சும்மா 2-3 கேள்விகளை கேட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, நீங்க இன்பத்தை அனுபவிச்சிருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான். நான் ஆரம்பத்துல சொன்னனே, மன் ஹுசிப, யார் இறைவனால் கேள்வி கேட்கப்படுகிறாரோ அப்படிப்பட்ட நபர் ருசிப, அவர் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாவார்னு சொன்னனே, அது ஃபார்மாலிட்டிக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஆளை பத்தி சொல்லல. யாரை அல்லாஹு தஆலா துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறானோ அதை அந்த நபிமொழியிலேயும் சொல்லி விடுகிறார்கள். வலாக்கின் மன் நூகிஷல் ஹிசாப், யாருடைய விசாரணையை அல்லாஹு தஆலா துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விடுகிறானோ அப்படிப்பட்ட அந்த நபரை யஹ்லிக், அவர் அழிந்து போய் விடுவார். அப்ப நான் சொன்னது, அல்லாஹு தஆலா துருவி துருவி விசாரிக்கக்கூடிய அந்த ஆள் தான் மறுமையில் அழிவை சம்பாதிப்பார், இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாகுவார் என்று என்ன செய்யறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன, நாம வந்து மார்க்கத்துல சந்தேகம் கேட்கிறத இது ஏதோ தேவையில்லாத வேலைன்னு நினைச்சிடக்கூடாது, நமக்கு இதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. எப்போது நமக்கு மார்க்க சந்தேகங்கள் உதிக்கிற பொழுது, அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அடுத்தவங்களுடைய பார்வையில் அற்ப கேள்வியா கூட இருக்கலாம், அற்ப கேள்வியாக இருந்தாலும் அதனுடைய சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி செய்துவிட்டு அதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சிட்டோம்னு வைங்க, அது நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய விதத்தில் பதிந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயம் அது நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வரும். அப்ப இந்த அடிப்படையில் நாம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இன்னும் நீங்க பாருங்களேன், மார்க்கத்துல எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அன்றைக்கு பல சந்தேகங்களை கேட்கக்கூடிய நிலையை சஹாபாக்கள் கையில் எடுத்தார்களோ அதன் மூலம் நமக்கு பல மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்ளவும் முடிகிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வரக்கூடிய ஒரு நபிமொழி சஹீஹுல் புகாரியில 1462வது ஹதீஸா பதிவு செய்யப்படுது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. நாம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக நோன்பு பெருநாளா இருந்தாலும் ஹஜ் பெருநாளா இருந்தாலும் பள்ளி வாசல்ல அந்த பெருநாள் தொழுகையை தொழுகாம முசல்லான்னு சொல்லக்கூடிய திடல்ல என்ன செய்வாங்க, பெருநாள் தொழுகை தொழுவாங்க. அந்த நபிமொழி நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா, அது தொடர்பு வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த திடலுக்கு வந்து விடுவார்கள். அப்படி திடலுக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க வந்து மக்களுக்கு தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்தி முடித்து விட்டு அடுத்து மக்களுக்கு வந்து சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். அமரஹும் பி சதகா, ஆண்களுக்கும் நீங்க தான தர்மத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபகால் அய்யுஹன் நாஸ் தஸத்தகு, ஆண்களை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இந்த அறிவுரை பெண்கள் பகுதிக்கு கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே தனியாக பெண்கள் பகுதிக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருவார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்களா, யா மஅஸர நிசாயி தஸத்தக்ன, பெண்களை நீங்களும் நிறைய தர்மம் பண்ணுங்க. ஏனா இன்னி ரஐதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகவாசிகளில் அதிகமாக ஆண்களை விட பெண்களாகி உங்களை தான் நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே அந்த சபையிலேயே ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, ஃபபிமா ஸாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க மட்டும் அதிகமா நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஆண்களை மாதிரி தான் எங்களையும் படைச்சிருக்கிறான். அப்ப நாங்க ஆண்களை போன்று இந்த உலகத்துல ஒரு படைப்பினமாக இருக்கிறப்ப அவங்க மட்டும் நரகத்துக்கு போற எண்ணிக்கை குறையா இருக்குது, நாங்க மட்டும் நரகத்துக்கு வர்ற எண்ணிக்கை அதிகமா இருக்குது, நாங்க மட்டும் நரகத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். அது இன்னைக்கு பெண்கள்கிட்ட பார்க்கலாம். ஏதாவது வீட்டுல நீங்க எடுத்துக்கிடுங்களேன்,
புள்ள ஏதாவது ஒரு சின்ன சேட்டை பண்ணிட்டாலேயே ஆண்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமா வந்தா 2 அடியை போட்டுட்டு அமைதியா இருந்துருவோம். ஏன்டா இப்படி இருக்கிற, ஒழுங்க பேச்சை கேட்க மாட்டியான்னு கொஞ்சம் கண்டிச்சு விட்டு தேவைப்பட்ட 2 அடியை லைட்டா போட்டு சும்மா இருந்துருவான். ஆனா பெண்களை எடுத்துக்கிடுங்களேன், அவங்கள்ட்ட அடிக்கிற விஷயம் பெரும்பாலும் இருக்காது, திட்டுற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது திட்டுறதுன்னா சாதாரணமா திட்டுறதா, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை கண்டிக்கும் பொழுது எப்படி வார்த்தையோடு கண்டிப்பாரோ அந்த வார்த்தையில் இருக்காது, அதிகமா சபிக்கிற வார்த்தை இருக்கும். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உடனே சபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆண்களை விட பெண்களாகி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அஷீர், அதே போல உங்களுடைய கணவன்மார்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு பழக்கம். எவ்வளவோ பல நன்மை உங்களுக்கு பண்ணியிருப்பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவரால ஒரு விஷயம் செய்ய முடியாம இருக்கும், உடனே நீங்க என்ன சொல்லிருவீங்க, உங்களை கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, அடுத்த ஆட்கள் எல்லாம் எவ்வளவோ ஆகாவோகன்னு இருக்கிறப்ப நான் உங்களை கல்யாணம் முடிச்சு என்ன இன்பத்தை இந்த உலகத்துல கண்டுட்டேன். எவ்வளவோ நிறைய விஷயத்தை கணவர் நமக்கு செய்திருப்பார். பல நேரங்கள்ல மத்த நேரங்கள்ல உங்களை விட்ட ஆள் உண்டா, நீங்க எனக்கு உதவி செஞ்ச மாதிரி யாரும் இல்லையே, நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கிற மாதிரி யாரும் இல்லையேன்னு பேசக்கூடியவங்க என்னைக்காவது ஒரு நாள் அப்படி செய்யலன்னு வைங்களேன், உடனே அவங்க இப்படி மாத்தி பேச, இப்படி கணவனே நிராகரிக்கிற பழக்கம் இருக்குது இல்ல, இந்த ஒரு பழக்கம் பொதுவா பெண்கள்கிட்ட இருக்குது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லிட்டு நீங்க நிறைய தான தர்மத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லி முடிச்சு பயானம் முடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் கிளம்பி விடுகிறார்கள், பெண்களும் கிளம்பி விடுகிறார்கள். இதுக்கு அடுத்துதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டால் அதன் மூலம் பல மார்க்க சட்டத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த நபிமொழியில் அடுத்து என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா, அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி ஜைனப் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க தன்னுடைய வீட்டிற்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அவங்க தர்ம பொருளை எடுத்து தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பதற்காக போறாங்க. அவர்களை பார்த்து அவங்களுடைய கணவர் சொல்லுகிறார், நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நம்ம பிள்ளைங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு நீங்க அதை கொடுத்து உதவி செய்யறதை விட எனக்கு உதவுனா நல்லா இருக்குமே. கணவனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அந்த சஹாபிய பெண்மணியுடைய பசங்க இருக்கிறாங்களா இல்லையா, பசங்களும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, நீங்க யாருக்கோ கொடுக்கிற உதவிய எங்களுக்கு கொடுங்களேன் என்று கேட்கிறார்கள். அப்ப அந்த பெண்மணிக்கு ஒரு கேள்வி பிறக்கிறது, தர்மம்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் தர்மம், நம்ம கணவனுக்கு நம்ம உதவி செஞ்சு அது எப்படி தர்மத்துல வரும், நம்ம பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சு அது எப்படி தர்மத்துல வரும் என்கிற ஒரு சந்தேகம் உடனே கணவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக கேட்கல, பிள்ளைங்க கேட்டுட்டாங்கிறதுனால உடனே அப்படி செய்து விடல. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டுல வெளியே ஒரு காவலாளி நிற்கிறார். இப்படி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும், எனக்கு அந்த சந்தேகம் கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அப்ப அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வெளியே ஒரு பெண் நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, பெண்ணுனா யாரு, ஜைனப் அவங்க நிக்கிறாங்க. ஜைனப்னா ஐயா ஜயான், எந்த ஜைனப் பத்தி பேசுறீங்க, நிறைய ஜைனப் இருக்கிறாங்களே, யாரை பத்தி பேசுறீங்க? அப்ப அவங்களிடத்துல சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி ஜைனப் இருக்கிறாங்களே, அவங்க உங்கள்கிட்ட இப்படி கேள்வி கேட்கணுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சரி உள்ள வர சொல்லுங்க என்று உள்ள வர சொல்லி அவர்கள் அவங்க வீட்டுல நடந்த ஒரு செய்தியை சொல்லி, இப்படி நான் என்னுடைய கணவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால், என்னுடைய பிள்ளைங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் அதை அல்லாஹ் எனக்கு தர்மமாக ஆக்குவானா, இது குறித்து எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்கிறப்ப ஃபகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய கணவர் கூறியதை போல நீங்கள் உங்களுடைய கணவருக்கு தர்மம் செய்தாலும் அதை அல்லாஹ் தர்மமாகத்தான் எடுப்பான், உங்களுடைய பிள்ளை கூறியதை போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர்மம் செய்தாலும் அதையும் அல்லாஹ் தர்மமாகத்தான் எடுத்துக்கொள்வான். சதக இப்னு மஸ்ஊத் ஸௌஜுக வ வலதுக், உங்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவங்களும் உங்களுடைய கணவராக இருக்கிற இப்னு மஸ்ஊதும் அவர்கள் சொன்ன காரியம் மிகச் சரியானது. அஹக்கு மன் தஸத்தக்தி பிஹி அலைஹிம், நீங்கள் அடுத்தவர்களை விட உங்களுடைய கணவனுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர்மம் செய்வது அதுதான் மிக தகுதியான ஒன்றாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபிய பெண்மணி மட்டும் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அந்த செய்தி ஹதீஸ்ல இன்றைக்கு சொல்லப்படாம இருக்குதுன்னா நம்ம மார்க்கத்துல ஒரு விஷயத்தை அறியாம இருப்போமா இல்லையா? அப்ப அந்த கேள்வி கேட்புங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அன்றைய காலத்தில் இப்படி கேள்வி கேட்பதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள கணவனுக்கு நாம் தர்மம் செய்தாலும் அதுலயும் நமக்கு நன்மை இருக்குது, நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தர்மம் செய்தாலும் அதையும் அல்லாஹ் தர்மமாக பார்க்கிறான் என்கிற ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்படுதா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இதே கருத்துப்பட வரக்கூடிய இன்னொரு செய்தி சஹீஹுல் புகாரியில 2236வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க மக்கா வெற்றி கொள்ளப்படுதில்ல,
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள். இன்னல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஹர்ரம பை அல் ஹம்ரி, மதுவை விற்பதை தடை செய்து விட்டுகிறார்கள். அல்லாஹ்வும் தடை செய்கிறார், ரசூலும் தடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை சொல்றாங்க. பை அல் ஹம்ர், ஒருவர் மதுபானங்களை போதைப் பொருட்களை விற்பார் என்று சொன்னால் அது தடை செய்யப்படுகிறது. வல் மைத்தா, விலங்கினங்கள் இன்றைக்கு நம்ம சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் இருக்குல்ல, அது தானா இறந்து போச்சுன்னா அதை நம்ம சாப்பிட முடியாது. ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், தானே செத்து போன பொருளை நம்ம சாப்பிட முடியுமா? அப்ப தானாக இறந்து போன ஒரு பொருளையும் நாம் அல்லாஹ் தடுத்து விடுகிறான், அல்லாஹுடைய தூதரும் தடுத்து விடுகிறார்கள். வல் ஹின்சீர், பன்றியையும் தடுத்து விடுகிறார்கள். வல் அஸ்னாம், சிலைகளையும் தடுத்து விடுகிறார்கள். அப்படின்னு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் இந்த இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. இப்படி சொல்லப்பட்ட உடனே சஹாபாக்கள் இருந்து சில கேள்விகள் வருது. ஃபகீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரைத ஷுமூமல் மைதா, தானா செத்து போன ஒரு பிராணியினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது, அது சரி. இப்ப அந்த இறைச்சியில இருந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எடுத்து அதை உருக்கி, ஏன்னா அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்களா, அந்த பிராணிகளுடைய கொழுப்புகளை எடுத்து அதை உருக்கி கப்பல்களை பூசுறதுக்கு அந்த பொருளை பயன்படுத்துவாங்களாம். வீடுகள் அடுப்பு எரிக்கிறதுக்கு அது மாதிரியான பொருட்களை பயன்படுத்துவாங்களாம். அதே மாதிரி தோள்களை பதனிடுவதற்கு, பதனிட்டு அதை வேற பர்பஸுக்காக பயன்படுத்துறதுக்கு அந்த பிராணிகளுடைய கொழுப்புகளை பயன்படுத்துவாங்களாம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இப்போ ஒரு பிராணி தானா இறந்து போச்சு, அதனுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது சரி, அதுல இருந்து கொழுப்புகளை எடுத்து இந்த மாதிரியான பெர்பஸுக்கு பயன்படுத்தலாமா? ஏன்னா இது நம்ம சாப்பிடக்கூடிய ஒண்ணு கிடையாது. கப்பலுக்கு எடுத்து பூசினோம்னா அதை நம்ம சாப்பிடையா போறோம்? வீட்டுல விளக்கரிக்க பயன்படுத்துறோம்னா அதை நம்ம உண்ணவா போறோம்? இது நம்ம உண்ணக்கூடிய ஒரு காரியம் இல்லையே. இந்த மாதிரியான விஷயத்திற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹுவ ஹராமுன், இல்ல நீங்க அதுக்கும் பயன்படுத்த கூடாது. தானா இறந்து போன பிராணினா அதனுடைய இறைச்சியையும் பயன்படுத்த கூடாது, அதனுடைய கொழுப்புகளையும் நீங்க பயன்படுத்த கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இதிலேயே சேர்த்து சொல்லுகிறார்கள், இந்த தாலிக காத்தலல்லாஹுல் யஹூத், அல்லாஹ் யூதர்களை நாசமாக்குவானாக. இன்னல்லாஹ லம்மா ஹர்ரம ஷுஹூமஹ, ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுக்கும் தானா இறந்து போன அந்த பிராணியினுடைய கொழுப்புகளை அல்லாஹ் தடை செய்திருந்தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? தானா இறந்து போன பிராணி அதுல இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. அந்த இறைச்சியை சாப்பிடாம ஜமலூஹு, அந்த பிராணியினுடைய அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை உருக்கி சும்மா பாஊஹு, அதை அவங்க பயன்படுத்தாம அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்களாம். யூதர்களுடைய தொழில் எப்படி இருந்துச்சான்? தானா இறந்து போன பிராணியினுடைய அந்த உடல்ல இருந்து அந்த எண்ணெயை உருக்கி எடுத்து அதை அவங்க பயன்படுத்தாம சும்மா காசுக்கு விற்கிற ஒரு தன்மை இருந்தது. அப்படி வித்து அதுல வரக்கூடிய வருவாய் இருந்துச்சு, அதை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அப்ப இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு கூட இந்த மாதிரி நம்ம நினைப்போமா இல்லையா? ஒரு பிராணி தானா செத்து போச்சுன்னா இது தானா செத்து போச்சு, அதுல உள்ள அந்த இறைச்சியை நம்ம பயன்படுத்த முடியாது, அதுல உள்ள இதர வஸ்துக்களை நம்ம பயன்படுத்திக்கிடலாமே என்று நாம கூட நினைப்போம். இது போன்ற அந்த விளக்கங்கள் நமக்கு சொல்லப்படாவிட்டால். ஆனால் அன்றைக்கு அந்த தோழர்கள் கேட்ட கேள்வி, அதுல நமக்கு ஒரு பல தெளிவுகள் கிடைச்சிருக்குதா இல்லையா? அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி 5973வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமின் அக்பரில் கபாயிர், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்னன்னு தெரியுமா? ஐ யல்அனர் ரஜுலு வாலிதைஹி, ஒருவர் தன்னுடைய பெற்றோரை தாயையும் தந்தையும் சபிப்பது பாவங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஒரு நபிமொழி சொல்லப்பட்ட நம்முடைய உள்ளத்துல உடனே என்ன தோணும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பெற்றோர்களுடைய சிறப்பை பத்தி நம்ம நினைப்போம். தாயை பெற்றோர்களை பார்த்து சீனு கூட சொல்லாதீங்க, பெற்றோர்களை வெறுக்காதீங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சிறப்புகளை நினைச்சு பார்த்து அப்ப நாம நம்ம தாயை திட்டக்கூடாது, சீனு கூட சொல்லக்கூடாது, நாம நம்ம தாயை சபிக்க கூடாது என்று மட்டும்தான் நினைப்போம். சஹாபாக்களும் இப்படி நினைத்து விட்டு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இஸ்லாம்னு சொன்னாலேயே பெற்றோர்களை மகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், இப்படிப்பட்ட நிலையில எப்படி ஒரு ஆள் தன்னுடைய பெற்றோரை சபிப்பாங்க? அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கைஃப யல்அனு ரஜுலு வாலிதை, ஒரு ஆண் எப்படி தன்னுடைய பெற்றோர்களை சபிப்பான்?
அல்லது ஒரு பெண் எப்படி தன்னுடைய பெற்றோர்களை சபிப்பாங்க? யாராவது இந்த வேலையில ஈடுபடுவாங்களா? நீங்க அப்படி சபிக்கிறத பெரும்பாவம்னு சொல்றீங்களே, அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யசுப்புர் ரஜுலு அபர் ரஜுல். பெற்றோரை சபிக்கிறதுனா என்ன தெரியுமா? நீங்க நேரடியா உங்க பெற்றோரை திட்ட மாட்டீங்க, வேற ஒருத்தனுடைய பெற்றோரை இழுத்து பேசுவீங்க. இன்னொருவனுடைய தாயை பற்றியோ இன்னொருவனுடைய தந்தையை பற்றியோ நீங்க சபிச்சு திட்டி பேசுவீங்க. அவன் சும்மா இருப்பானா? அவன் உன்னுடைய தாயை சபிக்க ஆரம்பிப்பான், அவன் உன்னுடைய தாயை திட்ட ஆரம்பிப்பான். அப்ப உன்னுடைய தாய் சபிக்கப்படுறாங்கல்ல, அப்ப உன்னுடைய தாய் சபிக்கப்படுறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்கல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்களுடைய அம்மாவை பத்தி பேசுறீங்க? நீங்க எதுக்கு தேவையில்லாம அடுத்தவருடைய தந்தையை பத்தி பேசுறீங்க? அப்ப இப்படி நீங்க பேசுவதுதான் அது உங்களுடைய தாயை நீங்கள் திட்டுவது போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்களே. அப்ப இந்த மாதிரி நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த கேள்வி கேட்பதன் மூலம் சில மார்க்க சட்டங்களையே புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு சொல்லித்தரப்படுகிறதே. அப்ப நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறியும் பொழுது சும்மா மேலோட்டமாக நம்ம கடந்து போயிடாம அதுல ஒரு சந்தேகம் வந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. உடனே நமக்கு அது பதில் தெரியாவிட்டாலும் அடுத்தவங்களிடத்துல கேட்டு அதனுடைய பதிலை தெரிஞ்சுக்கிடுங்க. அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு அது அவங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்குதுன்னு வைங்களேன், மனசுல வச்சுக்குவாங்க. திரும்ப வேற ஒரு ஆள் அதுக்கு மாத்தி சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இல்ல நாங்க அவர்கிட்ட அதை கேட்டோமே, அவர் அதை சரின்னு சொன்னாரு. இன்னைக்கு சலஃபு கொள்கையில உள்ளவங்களுடைய பிரச்சாரங்கள் அப்படித்தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஹலால்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், கடந்த காலத்துல ஏதாவது இமாம் யாராவது ஒரு ஆள் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி கருத்தை சொன்னாங்கன்னு வைங்க, அந்த இமாம் மேல பழிய போட்டுட்டு அதை அப்படியே சொல்லிவிட ஆரம்பித்து விடுவார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு இருக்கிற அந்த நவீன சலஃபிகளிலேயே பிறை விஷயத்திலேயே இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. சில ஆட்கள் சர்வதேச பிறை தான் கூடும்னு சொல்லுவாங்க, அவங்களும் சில இமாம்கள் மேல பழிய போட்டு இவங்க சொன்னதுனால அங்க கேட்கிறோம். சில ஆட்கள் சர்வதேச பிறையெல்லாம் கூடாது, தத்தமது பகுதியில பார்க்கணும், அதுக்கு சில ஆட்களுடைய கருத்தை போட்டு நீங்க அவங்களுடைய கருத்தினால ஒரே விஷயத்துல எப்படி ரெண்டு கரெக்டா இருக்கும்? அந்த ரெண்டுல நீங்க ஒரு தெளிவு, நீங்க ஒண்ணு அது கரெக்டா, அவங்க சொன்னது சரியா அல்லது இவங்க சொன்னது சரியா என்று இது போன்று எதையும் விசாரிக்க மாட்டாங்க. சும்மா கேள்வி கேட்கணும்னு சொன்ன உடனே அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க என்று இப்படி ஆள் மேல பழி போட்டு தப்பிக்கிற ஒரு நிலையும் இருந்துடக்கூடாது. அதுல எது நம்ம சரியான கொள்கையோ அந்த சரியான கொள்கையை அறிந்து விட்டால் அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான செய்தியாக இருக்கிறது. அடுத்து இப்ப அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க அதுல இஸ்லாத்துல ஒவ்வொரு சட்டத்துக்கே எடுத்து அது நம்ம பின்னாடி அடுத்த தலைப்புகள்ல பேச இருக்கிறோம். ஏற்கனவே நேற்று குறிப்பிட்டதை போல பள்ளி வாசல்ல பேண வேண்டிய சட்டங்கள், பொருளாதார ரீதியில கடைபிடிக்க வேண்டியது, இது போன்ற தனித்தனி அம்சங்களை எடுத்து பேசுவோம். அதற்கு முன்பாக இஸ்லாத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இஸ்லாத்தை நாம நடைமுறைப்படுத்தணும்னு வைங்க, அதுக்கும் சில பேசிக்கான சட்டங்களை மார்க்க நமக்கு சொல்லுது. அப்ப அதையும் நாம் சேர்த்து தெரிந்து விட்டால் அதுக்கடுத்து நாம எந்த செய்தி நமக்கு மார்க்கும்னு சொல்லப்பட்டாலும் அதை பின்பற்றுவதற்காக நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக மாறிவிடுவோம். அப்ப இப்ப மார்க்க சட்டங்களை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இறைவனுடைய வழிகாட்டுதல் என்று உங்களுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது. இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தை அறியறதுல உள்ள அடிப்படைகளை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் நாம பேண வேண்டிய அடிப்படைகள்ல அதுல நாம கவனிக்க வேண்டிய முதலாவது அடிப்படை, எந்த செய்தி இறைவனால் நமக்கு சொல்லப்பட்டு இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்று கற்றுத்தரப்பட்டு விட்டதோ அந்த செய்திகள் அனைத்தையுமே நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அது நன்மையான காரியங்களாக சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது இது பாவம் இதை செய்யாதீங்க என்று சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இறைவனாலும் இறை தூதராலும் சொல்லப்பட்ட அத்துணை காரியங்களையும் அதை நாம் கடைபிடிப்பது இது நாம கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒரு அடிப்படை. இது குர்ஆன்ல எங்க இருந்து நாம் இந்த தகவலை பெற்றுக் கொள்ளலாம்? சூரா அல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்துல 7வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ். இந்த இறை தூதர் ஏதேனும் ஒரு தகவலை உங்களுக்கு சொன்னால் அந்த தகவலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு வைங்க, சொல்லக்கூடிய செய்தியை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டும் அந்த இறை தூதர் உங்களை தடுக்கின்றாரோ ஃபன்தஹு, அவங்க தடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு விலகிருங்க. நன்மைன்னு சொன்னா எடுத்துக்கிடுங்க, தீமைன்னு சொன்னா அதை விட்டு விலகிக்கிடுங்க. வத்தகுல்லாஹ், இதில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அந்த இறைவன் தண்டிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக தண்டித்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு அடிப்படை சொல்லுகிறான்.
அப்ப இந்த வசனத்துல நாம பெற வேண்டிய முக்கியமான தகவல் என்ன? இறை தூதர் மூலமாக நன்மை என்று எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்துணை நன்மைகளும் ஏற்று நடக்கப்பட வேண்டியது. இறை தூதர் மூலம் எதுவெல்லாம் நமக்கு பாவம் என்று சொல்லப்படுகிறதோ அவ்வளவு பாவங்களும் நாம் விலகி தனியாக நிற்க வேண்டியது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரா அன்ஃபால்ல 8வது அத்தியாயமாக இருக்கிற சூரா அன்ஃபால்ல 2, 3, 4 அந்த வசனங்களை எடுத்து பாருங்க. நம்பிக்கையாளர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும். உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா அடையாளத்தை பத்தி சொல்றான். அல்லாஹ்வை பத்தி சொல்லப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிருமா? நடுநடுங்கி போய்விடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், அது அல்லாஹ் தஆலா அனுமதிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் தடுக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும்னா என்ன? என்ன அல்லாஹ்விலிருந்து வருது அப்படியே கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும் போது அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செஞ்சிரும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனையே சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த அந்த 3வது வசனத்தில் சொல்லுகிறான். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க, இறைவன் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து தர்மம் பண்ணுவாங்க. அடுத்த அந்த 4வது வசனத்திலே சொல்லுகிறான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. நம்ம கவனிக்க வேண்டிய வாசகம், இவங்க தான் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ் யார உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களுடைய பட்டியல்ல வைக்கிறான். நாம இறைவனாகிய நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது, என்னுடைய வசனம் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது, இறைவனுடைய வசனம் எனக்கு என்ன சொல்லிவிட்டதோ நான் அதற்கு அப்படியே செவி சாய்ப்பேன். அது நன்மையான காரியங்களாக இருந்தால் அப்படியே நான் கடைபிடிப்பேன், பாவமான காரியமாக இருந்தால் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அப்படியே நான் விட்டு விடுவேன் என்று யார் இருக்கிறானோ அது அவனுக்கு ஈமான அதிகரிக்கும் அல்லாஹ் சொல்றானே. இப்படிப்பட்ட இந்த ஆட்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையில் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்தும் வ ரிஸ்கும் கரீம், இன்னும் அல்லாஹ்விடத்தில் மறுமையினால் அவர்களுக்கு பல படித்தரங்களும் சிறந்த ஒரு உணவும் மறுமையில இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இறைவன் புறத்திலிருந்து என்ன செய்தி சொல்லப்பட்டாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான செய்தி. அதே மாதிரி நீங்க குர்ஆன்ல சூரா அஹ்காஃப் 46வது அத்தியாயத்துல 31, 32 இந்த 2 வசனத்தை பத்தி பாருங்க. அல்லாஹ் ஜின்களை பத்தி பேசுறான். ஜின்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு சில பாடங்கள் இருக்கிறது. நம்ம யாராவது ஜின்களை பார்த்துருக்கிறோமா? ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வச்சு ஏமாத்துற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள்லாம் ஜின்களை வசப்படுத்தி வச்சிருக்கிறோம், ஜின்களை பூஜா கூட அடைச்சு வச்சிருக்கிறோம். யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணுனீங்கன்னு சொன்னா, எங்க பேச்ச கேட்கலன்னு சொன்னா, எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஜின்னை உங்க மேல ஏவி விட்டுருவோம், இன்னும் அந்த ஜின்களை வச்சு நாங்கள்லாம் சூனியம் செஞ்சிருவோம் என்று இந்த ஜின்களை வச்சே ஏமாத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஜின்கள் என்பது அவர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய எந்த ஒரு அம்சமும் இல்லை. அவங்களை பார்த்து பயப்படணும் மார்க்கம் நமக்கு சொல்லல. ஜின்கள் என்றால் யார்? நாம எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறோமோ அது போல அவங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் எப்படி நமக்கு பகுத்தறிவு தந்திருக்கிறானோ அந்த மாதிரி ஜின்களுக்கும் பகுத்தறிவு தந்திருக்கிறான். நாம எப்படி இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ ஜின்களும் அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்கு தான் படைச்சேன்னு சொல்றானே. அப்ப ஜின்களும் நம்மை போன்று வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா ஜின்களுக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். குறிப்பாக நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி இருக்கிறாங்களே, அவங்க ஜின்களுக்கும் சேர்த்து அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த சூரா அஹ்காஃப்ல 31, 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். நல்ல ஜின்கள் எல்லாம் மற்ற ஜின்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். யா கௌமனா, நம்முடைய சமுதாயமே, அஜீபு தஇயல்லா, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நம்மை அல்லாஹ்வுடைய கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர் முஹம்மது நபியை குறிப்பிடுகிறாங்க. ஜின்கள் பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர் இருக்கிறாங்களே, அந்த அழைப்பாளருக்கு நீங்கள் கட்டுப்பட்டுங்க, அந்த அழைப்பாளருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இன்னும் அந்த அழைப்பாளரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இப்படி அவங்க சொல்லக்கூடிய பேச்சுகளுக்கு நீங்க கட்டுப்பட்டு அவர்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டால் யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், நீங்க செய்யற பாவங்களை இறைவன் உங்களுக்கு மன்னிப்பா. அப்ப ஜின்களும் பாவம் செய்வாங்கன்னு இதுல இருந்து விளங்குது. நீங்க செய்யற பாவங்களும் இறைவனால் உங்களுக்கு மன்னிக்கப்படும். வ யுஜிருக்கும் மின் அஸாபின் அலீம், மறுமை நாள்ல நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களை காப்பாத்துவான். மறுமை நாள்ல நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? இறைவனுடைய அழைப்பாளராக இருக்கிற அல்லாஹ்வினுடைய கொள்கையை நமக்கு எடுத்து சொல்லுகிற இந்த முஹம்மது என்கிற அந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள். இன்னும் அந்த 32வது வசனத்தில் அந்த ஜின்கள் பேசுகின்றன, வமன் லா யுஜிப் தாஇ அல்லாஹ், அந்த இறைவனுடைய அழைப்பாளருக்கு யார் கட்டுப்படவில்லையோ ஃபலைஸ பி முஅஜிஸின் ஃபில் அர்ல், அவங்க இந்த உலகத்துல அல்லாஹ்வை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. வலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து அவர்களுக்கு வேற எந்த ஒரு பொறுப்பாளர்களும் கிடையாது. உலாயிக ஃபீ ஸலாலின் முபீன், யார் அந்த இறை தூதருடைய பிரச்சாரத்தை கேட்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று நல்ல ஜின்கள் இதர ஜின்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எடுத்து காட்டுகிறானே. அப்ப இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சட்டம், முஹம்மது என்கிற அந்த தூதர் மூலமாக என்னென்ன சட்டங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி விட்டானோ நமக்கு வழங்கப்பட்ட அத்துணை சட்டங்களையும் நாம கேட்கணும், நமக்கு சொல்லப்பட்ட அத்துணை சட்டங்களையும் நாம பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு தகவலை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையும் இருக்கிறது. பொதுவா இன்றைக்கு நம்மள பல ஆட்கள் குழம்பி போயிருக்கிறது இந்த விஷயத்துல தான். நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவோ மார்க்கம் சொல்லக்கூட பல நன்மையான காரியங்களை சில நேரங்களில் செய்யாமலும் இருப்போம். கட்டாய கடமைனா கண்டிப்பா செய்யணும்னு விளங்கி வச்சிருக்கிறோம். இப்ப 5 நேர தொழுகை இருக்குதுன்னு வைங்க, 5 நேரம் தொழ கூடாதுன்னு எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டான். அவன் தொழுகையை கடைபிடிக்காட்டலும் நான் ஒரு தப்பு பண்றேன், அல்லாஹ் எனக்கு தொழுகையை கடமையாக்கி இருந்தும் நான் தொழாம தவறு செய்கிறேன் என்று சொல்லுவானே ஒழிய, அந்த தொழுகையை நான் தொழாமல் விட்டு விட்டால் அல்லாஹ் மறுமை நாள்ல என்னை கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே என்று அதை நினைத்து வருத்தப்படுவானே ஒழிய, அந்த தொழுகைங்கிறது கண்டிப்பாக கடைபிடிக்க நினைச்சிருவான். ஃபர்லான விஷயத்தை கட்டாயமாக கடைபிடித்து விடுவார்கள். அந்த ஃபர்லான காரியமாக இல்லாம உபரிய சுன்னத்தான விஷயங்கள் இருக்குது இல்ல, அதுல சில நேரங்களை நம்ம செய்யாம விட்டுட்டாலும் சரி, நம்ம அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக ஆக மாட்டோம். இந்த சுன்னத்தான காரியம் என்பது அது நமக்கு நிறைய நன்மையை பெறுவதற்காக மார்க்கம் சொல்லி இருக்குது. இப்ப உதாரணத்திற்கு இந்த ரமலான் நேரத்துல இரவு தொழுகை நடக்குதா இல்லையா? ஒரு ஆளு இரவு தொழுகை தொழாம விட்டுட்டா அல்லாஹ்ட்ட குற்றவாளியா இருப்பாரா? 8 ரக்காயத்து இரவு தொழுகை நடக்குது இல்ல, இது அல்லாம சில ஆட்கள் வீட்டிலேயே போய் தனியாக தொழுவார்கள், தொழுவது மார்க்கத்துல தப்பு இல்லை. இப்போ ஒரு ஆள் இரவு தொழுகலன்னு சொன்னா அவர் அல்லாஹ்விடத்துல குற்றவாளி கிடையாது. ஆனா நம்ம எதுக்கு இரவு தொழுக வர்றோம்? இந்த இரவு தொழுகை நம்ம தொழுவதன் மூலமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபா, ரமலான் மாதத்துல அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு யார் நின்று வணங்கி வழிபடுகிறார்களோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் கடந்த காலத்துல செய்த சிறு பாவங்களுக்கு இது பரிகாரமா இருக்குது. அப்ப நாம எவ்வளவோ நிறைய பாவம் பண்ணி இருக்கிறோம், அதுல சின்ன பாவம் மன்னிக்கப்படணும்னா இந்த இரவு தொழுகை அதுக்கு ஒரு பரிகாரமா இருக்குது. அதனால நாம தொழுகும் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கட்டும் என்று நினைத்து இந்த தொழுகை தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த இரவு தொழுகை தொழாம இருந்துட்டாலும் நம்ம அல்லாஹ்ட்ட குற்றவாளியாக ஆக மாட்டோம், நாம அல்லாஹ்ட்ட பாவியாக ஆக மாட்டோம். கடமையான விஷயத்தை நாம் செய்யாம விட்டாதான் அல்லாஹ்ட்ட பாவி. அந்த கடமையான விஷயத்தை செய்யாம அந்த உபரியான விஷயங்களை நம்ம செய்யாம இருக்கிறோம்னு வைங்க, நாம அல்லாஹ்ட்ட குற்றவாளியா இருக்க மாட்டோம். இதை நம்ம எல்லாம் கரெக்டா வழங்கி இருக்கிறோம். ஆனா இதே மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கம் தடுத்து இருக்கிற தீமையான விஷயம் இருக்குது இல்ல, அந்த தீமையான விஷயத்திலேயும் இதே அளவுகோல வைக்கிறோம். சில விஷயங்களை நமக்கு தப்புன்னு தெரியுது. சில ஆட்கள் சிகரெட் பிடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள், சிகரெட் பிடிக்கிற தப்புன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்ன, நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நன்மையான காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றமா இல்லையா? சுன்னத்தான தொழுகை கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், வெள்ளிக்கிழமை பள்ளி வாசல்ல முதல் நேரத்துல வர்றது அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று இப்படி பேசுற மாதிரி, நான்லாம் ஆரம்பத்துல நிறைய ஒண்ணுக்கு ஒரு நாளைக்கே 2 பாக்கெட்னு சிகரெட் குடிப்பேன். அந்த 2 பாக்கெட்டை இப்போ 1 பாக்கெட்டா குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கடந்து போகுதுன்னா 1 பாக்கெட்டை பாதி பாக்கெட்டா குறைச்சிருவேன். அது 2 ஆகி 1 ஆகி இப்படியே நான் விட்டுட்டு போயிருவேன். ஒரு தீமையிலிருந்து விலகி வர்றதுல
அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னால் இயன்ற அளவிற்கு அது போன்ற விஷயத்தை விட்டு விட்டு போய்கிறேன் என்கிற ஒரு தன்மை இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கிடையாது. அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை, அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால், நன்மையான விஷயம் என்றால் அதை நாம் இயன்ற அளவிற்கு செய்து கொள்ளலாம். எதை அல்லாஹ் நமக்கு தடுத்து விட்டானோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடுத்து விட்டார்களோ அது போன்ற காரியத்திலிருந்து நாம் முற்றிலும் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையை இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 2599வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா நஹைதுக்கும் அன்ஹு, எதை விட்டும் நான் உங்களை தடுக்கின்றேனோ. நல்ல அந்த வித்தியாசத்தை புரியுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா நஹைதுக்கும் அன்ஹு, எதை விட்டு நான் உங்களை தடுக்கிறேனோ, நான் தடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகிக் கொள்ளணும். இல்ல நான் முடிஞ்ச அளவு விலகிட்டு வர்றேன்னு பேச்சு அதுக்கு வரக்கூடாது. ஒரு ஆள் வட்டி வாங்குறான்னு வைங்களேன், வட்டி வாங்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் வட்டி இந்த மார்க்கத்துல கூடாதுன்னு சொல்லிட்டா நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றேன்னு அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நான் தடை செய்த விஷயத்தில் நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் நாம முற்றிலும் தவறணும்? அப்படி முற்றிலும் தவறாம கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம்னு வைங்க, நாம் அந்த ஹராமான காரியத்துல தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீமையிலிருந்து விடுபட்டாலும் நாம் அதை ஒட்டுமொத்தமாக விடுபடும் வரை நாம் அந்த ஹராமான காரியத்துல இருக்கிறோம். அப்ப நம்மள்ட்ட அந்த ஹராமான விஷயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன புரிய வைக்கிறாங்க, எதை நான் உங்களுக்கு தடுத்து விட்டேனோ அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் டோட்டலா விலகிக் கொள்ளுங்கள். வமா அமர்துக்கும் பிஹி, எதை நான் உங்களுக்கு ஏவி இருக்கிறேனோ ஃபஃஅலு மின்ஹு மஸ்ததஅதும், அதுல நீங்க இயன்ற அளவு செய்யுங்க. நான் உங்களுக்கு அனுமதிச்ச விஷயங்கள்ல நீங்க இயன்ற அளவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நான் தடுத்த விஷயங்களாக இருந்து விட்டால் அதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வர்றேன் என்கிற ஒரு நிலை வந்துடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்களே, இதையும் நம்மளுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இன்னைக்கு நாம பல நேரங்கள்ல மார்க்க தகவலை படிப்போம். அப்படி படிக்கக்கூடிய நேரத்தில் ஃபர்லான விஷயங்கள் என்றால் கண்டிப்பாக செய்ய வேண்டியது, அது அல்லாஹ் சுன்னத்தான விஷயங்கள், அது நமக்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களாக, அது நமக்கு உத்தரவிடக்கூடிய காரியங்களாக இருந்தால் அதை நம்ம இயன்ற அளவு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நன்மைகளை வளர்த்துக் கொள்ளலாம். அப்படியே இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அதற்கு முயற்சி எடுக்கலாம். எது தப்பு என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லிவிட்டதோ அதை நாம டோட்டலாக உடனே தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலகி வர்றேன் என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே, இதையும் மனதில் பதிய வைத்தவர்களாக எனது இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இது போன்ற தகவல்கள் எல்லாம் அடிப்படையில் சொல்லப்பட வேண்டும். எனவே இது போன்ற விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் இது அல்லாம நாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னும் சில அடிப்படையான தகவல்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.